ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கிற செக்மெண்ட்ல டாப் 5 வாட் ட்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிர்ராயி ஹசீன் தில் ரூபா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹசீன் தில் ரூபா மூவியோட அபிஷியல் பார்ட் 2 சீக்வலா தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டினியூட்டி புரியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. டாப்ஸி பொண்ணு எடுத்து நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு குட்டி ரீகேப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவோட கையை வெட்டி போட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு வந்துடுறாங்க. இப்போ பார்ட் 2ல பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா டெல்லியில நார்மலா லைஃப் ஹீரோயின் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கக்கூடிய ஹீரோயின் அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. பட் ரெண்டு பேருமே செப்பரேட்டா இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் டெலிவரி பாயாவும் கோச்சிங் சென்டர்லயும் நார்மலா பார்ட் டைம் ஜாப் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல பாஸ்ட்ல இவங்க பண்ண மர்டருக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் களத்துல இறங்கி வராங்க. இறந்து போனவரோட மாமா ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர்னு சொல்லி களத்துல இறங்கி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து ஹீரோயினை பிடிச்சிருவாங்கிற பயத்துல ஹீரோயின் தன ஒன் சைடரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பவுண்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் அங்கதான் கதையே ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி அந்த கம்பவுண்டர் ஆல்ரெடி நிறைய கொலை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனும் தினேஷ் பண்டிட் நாவலை படிச்சிருக்கான். இவங்கள மாதிரி நிறைய கிரைம் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கா. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் இவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து எப்படி போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி தப்பிச்சாங்க, அந்த தினேஷ் பண்டிட்டோட நாவல்ல என்ன சொல்லி இருந்துச்சு, முதலையின் கைப்பிடியிலுங்கிற கதைக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டர்போ 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. சோனி லிவ்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில மம்முட்டி, சுனில், ராஜ்பி ஷெட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கேரளால அடிதடி பண்ணிக்கிட்டு ஜாலியான நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் லவ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரியக்கூடிய உண்மை என்ன, ஹீரோட ஃப்ரெண்டு எதுக்காக பிளாட்ல சூசைட் பண்ணி இறந்து போனாரு, நடுவுல நடந்த பேங்க் ஸ்கேம் என்ன, பேங்க் மேனேஜரா இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சா, ஹீரோ அம்மாவையும் ஹீரோயினையும் காப்பாத்தினாரா, இந்த ஊரை விட்டு எப்படி தப்பிச்சு போனாரு, யார் இந்த வில்லத்தனத்தெல்லாம் பண்றாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. மம்முட்டிக்கு ஒன் மேன் ஷோவா இந்த மூவி அமைஞ்சிருக்கு. மாஸ் மசாலா என்டர்டைன்மெண்ட் மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ராவணலங்கா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தந்தியோ யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய தெலுங்கு மூவி. 2021ல ரிலீஸ் ஆன மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கோவாக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபன் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல அவரோட ஃப்ரெண்டு மர்மமான முறையில இறந்து போறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. போலீஸ் கூட என்ன பிரச்சனை பண்ணாரு, போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சாரா, போலீஸ் இவரை எதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க, யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்றது, ஹீரோயினை யாரு கடத்தினதுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. தெலுங்கு சினிமா ஃபார்மேட்ல உருட்டி பரட்டி மசாலாவை நிறைச்சு கொடுத்துருக்காங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருக்கு. படத்தையே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1 hour 40 minutes ரிமோட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. அமேசான் பிரைம்ல தமிழ் டப் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவில மோகன் பகத் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஜெயில இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தண்டனை கைதி. மர்மமான முறையில அவரோட தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முதல் நாள் காணாம போயிடுறாரு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி 2 டிடெக்டிவ்ஸ் களத்துல இறங்குறாங்க. ஜெயில இருந்த கைதி எப்படி காணாம போனாங்கிறத இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க. நம்ம கதையோட ஹீரோ யாரு, எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாரு, எப்படி அங்க இருந்து மர்மமான முறையில காணாம போனாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிரிசன் பிரேக்கர் ஸ்டைல்ல ஒரு எஸ்கேப்பிங் சர்வைவல் டிராமாவை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஐடியாலஜி டெம்ப்ளேட்டை நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் டிராவல் மேட்டரை இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. கூடவே தேஜாவு கான்செப்ட், டெலிபோர்ட்டிங் கான்செப்ட் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் ரீசனிங் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளைமேக்ஸ்ல மிரட்டலான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு தரமான அண்டர்ரேட்டட் கிரைம் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கதாச்சித்ரா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன வாட் ட்ரூ வாட்ச்னா மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ரைட்டரா இருக்காரு. ஒரு வீட்டுக்கு புதுசா குடி போறாரு. மேல் வீட்டுல இருந்துட்டு கீழ் வீட்டுல ஓனரோட பொண்ணைய பார்த்து
பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிட்டு நார்மலான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய பாப்புலரான ரைட்டரா மாறுறாரு. அவர் எழுதுற ஸ்டோரிஸ் எல்லாமே ஹிட் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல அவர் எழுதின ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா காப்பிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. டிப்ரெஷனுக்குள்ள போற கதையோட ஹீரோ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டிராஜடி டிராமா ஏற்படுது. திரும்ப ஒரு கதை எழுதலாம்னு சொல்லி ஹில் ஸ்டேஷனுக்கு தான் பொண்ணோட போய் தங்குறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு மர்மமான முறையில காணாம போறா. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்ன, அந்த ஸ்டோரி நான் காப்பி பண்ணலன்னு சொல்லி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இந்த பொண்ணோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிட்டு அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணவங்களுக்கு ஹீரோ எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணிருக்காங்க. ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி நீட்டா இருந்துச்சு. ஒரு ரைட்டரா இருந்து குற்றவாளிகளை மாட்டி வரதுக்காக எப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாருங்கிறத அழகா சொல்லிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா மூவி ஸ்டைலுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த டாப் 5 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை, see you and love you all.